ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிடி கொழுக்கட்டை. வாங்க கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, 2 ஏலக்காய், 3/4 டீஸ்பூன் எள்ளு, 1 கப் மாவு, 1 கப் வெல்லம். ஃபர்ஸ்ட் சிறுபருப்பை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எல்லையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை ஒரு 3/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அந்த நெய்யிலையே தேங்காவை அப்படி லைட் ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் மாவை அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்கு எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது, ஜஸ்ட் இந்த வெல்லம் அந்த தண்ணியில் கரைஞ்சா போதும். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ண போகிற பாத்திரத்தில் அந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஏலக்காவையும் பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வறுத்து வச்சிருக்கிற மாவை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. எள்ளு, சிறுபருப்பு, தேங்காய் இதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை கையில் பிடிக்கிற சூடு வர்ற வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. கையில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. நம்மளோட கொழுக்கட்டை ஷேப் கிடச்சிரும். எல்லாத்தையும் இது போல் பிடிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ ஒரு இடியாப்ப பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பிடிச்சி வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம பிளேட் அதில் வைக்கணும். ஒரு 6 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக வைங்க. 6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கொழுக்கட்டை தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.